ஹாய் டாடி. என் பொண்ணு என்ன மோசம் பண்ணுவான்னு நான் என் கனவுல கூட நினைக்கலமா. நான் சீட்டிங் பண்ணனா? எஸ், யூ ஹேவ் சீட்டட் மீ. அவன் கூட எனக்கு எந்தவித ரிலேஷன்ஷிப்பும் இல்ல. ஒன்லி டிராமான்னு ஃபாதர் கிட்டயே டிராமா ஆடிக்கிட்டு வரேன். அவன் கூட பாட்டு பாடுறது டிராமாவா? அவனுக்கு முத்தம் கொடுத்தது கூட டிராமா தானா? கம் ஆன், டெல் மீ. நிஜமாவே நேத்து வரைக்கும் ஜெகன் கிட்ட எனக்கு எந்த லவ்வும் கிடையாது டாடி. ஆனா இன்னைக்குதான் அவர் பத்தி ஒரு முடிவுக்கு வந்தேன். நான் கூட உன் மேரேஜ் விஷயத்துல ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஆனா அதுல எனக்கு இஷ்டம் இல்லைன்னா? லுக், சின்ன பிள்ளையில இருந்து உன்னை கேட்டு எதுவும் நான் செய்யல. உன்னை கேட்காமதான் உன்னை டோன் ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சேன். உன்னை கேட்காமதான் உன்னை ஸ்டேட்ஸ்க்கு அனுப்பி வச்சேன். உனக்கு என்ன செஞ்சா உன் எதிர்காலம் நல்லா இருக்குன்னு உன்னை விட எனக்கு நல்லாவே தெரியும். டாடி, உனக்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்குறது மட்டும் இல்ல, டைமண்ட் மாதிரி மாப்பிள்ளைய கூட கொண்டு வர முடியும். நான் ஜெகனை தவிர வேற யாரையும் கட்டிக்க மாட்டேன். இன்னொரு தடவை அந்த ஃபுட்பாத் காரன் பேரை இந்த வீட்டுல கேள்விப்பட்ட, அவன் கழுத்துல இல்ல, அவன் சாவுக்கு மாலை போடுற சான்ஸ் கூட உனக்கு கிடைக்காது. மைண்ட் இட். இமிடியேட்டா உனக்கு என்கேஜ்மெண்ட். நான் எவனை பிக்ஸ் பண்றனோ அவன் கூட தான் உனக்கு கல்யாணம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். என் பேரு ஜெகன், காப்பர்கான் பேட்டை ஜெகன். என்னோட ஆட்டோ நம்பர் AP999. மிஸ் இந்தியா திரிவேணி என் கேரக்டரை பார்த்து என்ன காதலிச்சது. அது வழக்கமானதுதான். நானும் அவங்களோட அசத்தலான அழகை பார்த்து அவங்கள காதலிச்சேன். அதுவும் வழக்கமானதுதான். இது நடந்த பிறகு திரிவேணி அவங்க டாடி கிட்ட சொன்னாங்க, டாடி டாடி டாடி, நான் ஜெகனை காதலிக்கிறேன், நான் அவரையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. அதுவும் வழக்கமானதுதான். ஆனா அவங்க டாடி, நோ, உன்னை வேற மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி வைக்க போறேன், அதனால உனக்கும் ஜெகனுக்கு கல்யாணம் நடக்கூடாதுன்னு சொல்லி வேற மாப்பிள்ளைக்கு நிச்சயம் பண்ண ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் திரிவேணி கிட்ட வந்து, ஜெகன், உங்களை தவிர நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ட்டான். அதனாலதான் ஜென்டில்மேன் டைப்ல அவங்க அப்பாவோட ஆசீர்வாதத்தோட அவங்கள அழைச்சிட்டு போலான்னு வந்திருக்கேன். ஹலோ, கூடிய சீக்கிரம் ஜாபர்கான் பேட்டையில எங்க கல்யாணம். நீங்க எல்லாரும் கண்டிப்பா வரக்கூடாது. எப்படி வரக்கூடாது? ஜெகன் மேல கைய வச்சா உனக்கு சோறு சாப்பிட கை இருக்காது. வாங்கடா. ஒரு ஆட்டோக்காரன் என் வீட்டுக்கு வந்து இத்தனை பேர் முன்னாடி வீராப்பா பேசி ரவுடி ஆட்டம் என் பொண்ணை எடுத்துட்டு போறானா? வாட் அ ஷேம். விஷயம் வெளியே தெரிஞ்சா என் கௌரவம் என்னாகுது? நோ, இதை சும்மா விடக்கூடாது. திரிவேணி, நிச்சயதார்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சு. வா, வீட்டுக்கு போலாம். டாடி, நான் இன்னைக்கு சந்தோஷமா வாழணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அந்த நினைப்புலதான் உன்னை கூட்டிட்டு போக வந்தேன். சில்வர் ஸ்பூனோட பிறந்த உனக்கு கஷ்டம் நான் என்னன்னு தெரியாது. எல்லா வசதிகளோட பிறந்த நீ அந்த பேட்டைக்கு போனதுக்கு அப்புறம் உன்னோட கனவுகள்லாம் கலைஞ்சு போய் நிச்சயம் திணறி போவேன். டாடி, உங்க மகன் ஒரு குடிசையில வாழ்ந்தாலும் அவ ஆசைப்பட்ட ஒருத்தனோட மகாராணியா வாழறத நீங்க விரும்புறீங்களா? இல்ல உங்க வார்த்தையை மதிச்சு ஒரு கோபுரத்துல பைத்தியக்கார மாதிரி வாழறத விரும்புறீங்களா? இனிமே எனக்கு உங்க பணம் அந்தஸ்து எதுவும் தேவையில்லை. ஐ வாண்ட் ஜெகன். ஐ லவ் ஜெகன். ஐம் சாரி. நீ இன்னும் சின்ன குழந்தைன்னு நினைச்சு இவ்வளவு தூரம் வந்துட்ட. ஒரு பண வசதி உள்ளவனா தான் பொண்ணு ஆட்டோ டிரைவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுல
இஷ்டம் இல்லாம போனாலும் ஒரு தகப்பனா தான் பொண்ணு ஆசைப்பட்டவங்க கூடவே வாழட்டும்னு விட்டுட்டு போறேன். இனிமே எதிர்காலத்துல பணம் பெருசா இல்ல அன்பு பெருசாங்கிற பிரச்சனை உன் லைஃப்ல வரக்கூடாதுங்கிற எதிர்பார்ப்போட நான் போறேன். God bless you. காட் பிளஸ் யூன்னு அவர் சொல்லிட்டா அதே மாதிரி நானும் சொல்லவா? நிச்சயமா நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன். என்ன அது தகராறு பண்ண அவங்க அப்பாவை ஒத்துக்கிட்டாரு, நீ இப்படி பேசுற? பின்ன நீ எப்படி அந்த பொண்ணு விரும்ப ஆரம்பிச்ச? வாங்கய்யா வாங்க. பாத்தீங்களா பையனை? இவன் எங்க 2 பேருக்குள்ள லவ்வும் இல்ல கிவ்வும் இல்லன்னா ஜஸ்ட் ஹெல்ப் தானா. இப்ப இவ்வளவு கட்டிக்க போறேங்கிறான். அம்மா, ஹெல்ப்புக்கு லவ்வுக்கு ரெண்டுக்குமே 4 எழுத்து தான். ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகி போச்சு. அது சரி, இந்த பொண்ணால இங்க எப்படி வாழ முடியும்னு கூப்பிட்டு வந்த? அம்மா, எனக்காக திருவேணி எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துட்டான். நாம என்ன குடுக்குறோமோ அதான் சாப்பிடுவா, எங்க சொல்றோமோ அங்கதான் தூங்குவா, என்ன புடவை குடுக்குறோமோ அதான் கட்டிக்குவா. வாய் மூடு. இது பாரு, உன்னால இங்க 2 நாள் கூட தங்க முடியாது. நான் என் அப்பாவை கூட வேண்டான்னு ஒதுக்கிட்டு வந்தது ஜெகன் கூட 2 நாள் தங்கறதுக்காக இல்ல, வாழ்நாள் பூரா அவர் கூட வாழறதுக்கு. உங்களுக்கு எப்ப என் மேல நம்பிக்கை வருதோ அப்ப எங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. திருவேணி கிரிக்கெட் பாக்குறதுக்கு, திருவேணி புது பாட்டு கேட்கறதுக்கு, புது புது சினிமா பாக்குறதுக்கு, திருவேணி கூலிங் வாட்டர் குடிக்கிறதுக்கு. பாத்தீங்களா அத்தை? 10 மாசம் சுமந்து பெத்த அம்மா பாட்டு கேட்கறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு ரேடியோ பெட்டி கூட இல்ல. புருஷங்கிற அதிகாரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே எவ்வளவு ஆர்ப்பாட்டம் பாத்தீங்களா? அதுக்கு தான் சொன்னாங்க பொண்டாட்டி வந்ததும் அம்மாவோட அருமே மறந்துடுவாங்கன்னு. அம்மா இவ பேச்சு நீ நம்பாத. நீ ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி அது லவ்வா மாத்துனதுக்கு அப்புறம் என்னால யார் பேச்சையும் நம்ப முடியலப்பா. அம்மா நீ கூட வா. திருவேணி இத வந்துட்டேன், எல்லாம் உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். தேங்க் யூ ஜெகன். கொஞ்சம் டிவி ஆன் பண்ணுங்க, ஜி டிவி பார்க்கலாம். சீக்கிரமா ஆன் பண்ணடா. இது ஜி டிவி இல்லம்மா, ஹாட்லைன் டிவி. ஐயோ, ஜி டிவிங்கிறது டிவி இல்ல, அது ஒரு சேனல். ஓஹோ, ஆன் பண்றேன். ஏதாவது பண்ணிய ஆன் பண்ண சொன்னா ஓபன் பண்றீங்க? ஓபன் பண்ணாலும் ஆன் பண்ணாலும் வேலைக்கு ஆகாது. என்னது அது? அதாவது ஜெகன் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு இந்த கேபின் கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு பிக்சர் டியூப் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் படம் தெரியும். என்னாச்சு? ஒண்ணு இல்ல திருவேணி, டிவி வரணும்னா கேபிள் கனெக்ஷன் இருக்கணும் இல்லையா? நம்ம வீட்ல கேபிள் கனெக்ஷன் இல்ல, அதான் டிவி வராது. நம்ம வேணா சாம்பிளுக்கு டேப் ரெக்கார்டர் கேட்கலாமா? டேப் ரெக்கார்டர் ஆன் பண்றேன். நீ சொன்னது ரொம்ப கரெக்ட் ஜெகன், இது சாம்பிள் பீஸ். என்ன அங்கங்க வந்து கவனம் பண்ணிட்டு இருக்க? அது இம்போர்ட்டர் பீஸ் எடுத்துட்டு வரதா இந்தியன் பீஸ் எடுத்துட்டு வரதான்னு தெரியாம சாம்பிள் பீஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஃப்ரிட்ஜ் கூட சாம்பிள் பீஸ் தான். அது கரெக்டா இருக்கு. உனக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா நான் ஓபன் பண்ணி காட்டுறேன். உன் கப்பெடுத்த கையால ஓபன் பண்ண அந்த ஃப்ரிட்ஜ் விளங்கவா? டேய், நான் தானே சரியா, நான் தான் ஓபன் பண்ணுவேன். நான் தான் ஜூனியர், நான் தான் ஓபன் பண்ணுவேன். நான் தானே ஓபன் பண்ணுவேன். நான் தான் ஓபன் நான் தான் open பண்ணுவேன். பண்ணுவேன். எவ்வளவு ஓபன் பண்ணுங்கடா. சரி ஓகே, கமா ஓபன் பாருங்க. எனக்கு ஒரு சின்ன டவுட். ஃப்ரிட்ஜ்ல இருந்து புகை வந்ததா இல்ல புகையில இருந்து ஃப்ரிட்ஜ் வந்ததா? வாயை மூடுடா. நீங்களே சோறு திங்கிறீங்களா இல்ல வேற ஏதாவது ஷாக் அடிச்சு செத்து போயிருப்பீங்கடா. போங்கடா. திருவேணி, டிவி பார்த்துட்டு இருந்தா உனக்கு போர் அடிக்காதுன்னு தான். எனக்கு டிவி வேணும்னு உங்ககிட்ட கேட்டேனா? அது இல்ல திருவேணி, உன் வீட்டுல என்னோட வீட்டையும் வசதியும் விட்டுட்டு ஒரு ஆட்டோ டிரைவர் பின்னால வந்தது அன்புக்காக தானே தவிர இந்த ஃப்ரிட்ஜுக்காகவோ டிவிக்காகவோ இல்ல. அதுவும் இல்லாம எனக்கு டிவி பார்க்குற பழக்கமே இல்ல. என்கிட்ட கொடுங்கத்த, நான் செய்றேன். ஏமா, உனக்கு டிவி பாக்குற பழக்கம் இல்லையா? எனக்கு இஷ்டம் இல்ல அத்தை. அப்ப இஷ்டம் இல்லாதவதான் அவன் டிவி கொண்டு வந்த உடனே சந்தோஷமா ஓடி வந்து ஜி டிவி பாக்கணுமியா? அது வந்து நானும் பொண்ணுதாம்மா, ஒரு பொண்ணோட மனசை என்னால புரிஞ்சுக்க முடியும். சிவாய நமஹாவோம், அனந்தாய நமஹாவோம், கேசவாய நமஹாவோம், நாராயணாய நமஹாவோம், மாதவாய நமஹாவோம், மிஸ் இந்தியாய நமஹாவோம், மிஸ் இந்தியாய நமஹாவோம், மிஸ் இந்தியாய நமஹாவோம். ஏய் 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 பதில். ஏய் பாத்து போங்கடா பாவிகளா. என்ன பலமான அடியா? எனக்கா? அப்படிலாம் ஒண்ணு இல்லையே, கீழே விழுந்துட்டேன்னு நினைச்சியா? டைல்ஸ் செக்கிங். ஓ, டைல்ஸ். புதுசா டைல்ஸ் போட்டுருக்காங்களா? கூலிங்கா இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நல்ல ஐஸ் மாதிரி இருக்கு. இப்போதைக்கு டைல்ஸ் மேல படுத்திருக்கேன்,
நேத்து வரைக்கும் ஏன் நிம்மதியை கெடுத்தல்ல, கொஞ்சம் கொஞ்சமா உன் தூக்கமும் கெட போகுது. இதுக்கப்புறம் நிச்சயமா உன் வேலை உன் வருங்கால பொண்டாட்டிக்கு பாடி கார்டா இருக்கிறது தானே. ஏய், பாடி கார்டு கீடி கார்டுன்னு சொன்னேன்னு வை, மண்டை பேத்துருவேன் ஜாக்கிரதை. ஏய், உன் வருங்கால மனைவி மேல ஜனங்க இடிச்சா ஏன் தலைமையில ஏன் அடிக்கிற? உன்னை யாரும் இடிக்க மாட்டேங்கிறாங்க, அதான் இப்படி பேசுற. அங்க பார், அதுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் வேணுமா? நான் கட்டிக்க போற பொண்டாட்டியோட கோயிலுக்கு வந்தா ஜனங்க கடவுளை விட்டுட்டு அவளை சுத்துறாங்க. என்னோட திருவேணி தன்னோட ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்காக வந்துட்டா. அப்படிப்பட்ட ஒரு அழகு ராணிக்கு பாடி கார்டா இருக்கிறத நான் பெருமையா நினைக்கிறேன். புரியுதா? இந்த பொண்ணு என் வீட்டுக்கு வந்து 1 மாசம் இல்ல 2-3 நாள்ல திரும்பி போயிடுவான்னு நினைச்சேன். ஆனா இவ என் குடும்பத்துல ஒருத்தியா மாறி ஒரு வேலைக்காரியா எல்லா வேலையும் செய்யறா. வீட்டை பெருக்கிறா, கோலம் போடுறா, கோடீஸ்வரம் பொண்ணுங்கிறதையே மறந்து ஒரு ஆட்டோக்காரனோட மனைவியாவே மாறிட்டா. வாழ்நாள் பூரா இவ என் மருமகளா எங்க வீட்லயே இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ண சாமி. ஏய், ஷீசியா. ஹாய், லாவண்யா. ஹாய், ரம்யா. வாட் a pleasant surprise. என்னடி திடீர்னு? நாளைக்கு என் பர்த்டே, நீ கண்டிப்பா வரணும். many many happy returns of the day. Yes, கண்டிப்பா நீ வர. ஓ, வீட்ல ஏசி, பெட்ரூம்ல ஏசி, பாத்ரூம்ல ஏசி. மை காட், அப்படிலாம் இருந்துட்டு இங்க எப்படி இருக்க? இங்க ஏசி, ஆல் கார்பெட் இதெல்லாம் இல்லங்கிறது உண்மை. ஆனா என்ன அன்பா பாத்துக்கிற ஆர்ட் ஆஃப் கோல்ட் ஜெகன் இருக்காரு. அம்மா மாதிரி ஆதரிக்கிற அத்தை இருக்காங்க. இதை விட வேற என்னடி வேணும் ஒரு பொண்ணுக்கு? மாளிகை கொடுக்காத சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இந்த மண் குடிசை எனக்கு கொடுக்குது. அது எனக்கு போதும். சூட்டா? யாருக்கு? உங்களுக்கு. மூஞ்சிய பாரு, எனக்கு எதுக்கு சூட்டு? 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு பார்ட்டிக்கு போறோம்னு சொன்னேன்ல. இத பார், இந்த பார்ட்டிக்குலாம் நான் எக்ஸ் பார்ட்டி. அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு பார்ட்டிக்கு போறோம், அங்கேயே டின்னர் சாப்பிடுறோம். ஓகே? நான் வரல திருவேணி, நீ போ. உங்களுக்காக நான் ஜாஃபர் கான் பேட்க்கு வந்திருக்கேன்ல, எனக்காக நீங்க 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு வர கூடாதா ப்ளீஸ்? எனக்கு தெரியும் நீ இப்படி எல்லாம் பேசுவேன். ஓகே, உனக்காக வரேன். ஓ, thank you. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு. யார் என்ன பேசினாலும் எதுவுமே கேட்காத மாதிரி இருந்தணும், அவ்வளவுதானே? ஐயோ, இந்த போட்டோ அவுத்துருவா. இருக்கட்டும், விடுங்க. ஹாய், how are you? இவங்கிட்ட மிஷின்ட எப்படி மயங்கனா? ஆட்டோ டிரைவர், இவங்கிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டி பார்த்தாலும் திருவேணி இவனை பார்த்து மயங்கலடா. இவன் தான் திருவேணி பின்னாடியே அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். ஆட்டோக்காரன் தானே, மீட்டர்ல சூடு வைக்கிற மாதிரி அவளுக்கும் ஏதோ சூடு வச்சுட்டான். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அவளையே ஆட்டோ ஓட்ட வச்சிருவான்டா. நல்லா சொன்னாண்டா. ஹலோ, நீங்களாம் நிறைய படிச்சவங்க, பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. ஏன் லெவலுக்கு ஒரு சின்ன மேட்டர் சொல்றேன், கேட்க முடியுமா? என்ன சொல்ல போறீங்க? பூட்ஸ். பூட்ஸா? ஆமா. அடிங். ஆட்டோ டிரைவர், பஸ் டிரைவர், லாரி டிரைவர், ரிக்ஷா டிரைவர், இவங்க எல்லாரையும் ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி நினைச்சு பேசினா பூட்ஸ் பிஞ்சு போயிடும். ஒண்ணுல